வந்து கழுத்து நெரிச்சி போட்டுருங்கன்னு அருண் சொல்லதா சொன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஃபன். அப்படிதான் நான் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போயிடலாமான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். அது உச்சம் நான் நினைக்கிறேன். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள முதல் ப்ரோமோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அருணுடைய அம்மாவும் அப்பாவும் வந்திருக்காங்க. என்னன்னு தெரியல, நம்ம அர்ச்சனா வரவே இல்லை. சரி, இவங்க 2 பேர் தான் வந்திருக்காங்க. இவங்க கிட்ட வந்துட்டு பிக் பாஸ் கேட்குறாரு, வீட்டுக்குள்ளே இருக்க போட்டியாளர்களில் உங்களுக்கு முரண்பாடு இருந்தால் சொல்லலான்ட்டு. ஆப்வியஸாக அவங்க யாரை சொல்லுவாங்கன்றது நமக்கே நல்லா தெரியும். மஞ்சரி மற்றும் முத்துவை தான் சொன்னாங்க. ஆனால் இவர் சொன்னதுலேயே முரண்பாடு இருந்துச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பொம்மை டாஸ்கில் மஞ்சரியுடைய பொம்மையை கழுத்தை திருகி போட்டுடுவேன் அப்படின்ட்டு அருண் சொன்னது ஃபன்னாக எடுத்துக்கிட்டாராம். ஆனால் அருண் பண்ணதில் பயங்கர கோவப்பட்டு முத்து வந்துட்டு ஏதாவது பண்ணிட்டு வெளியே போயிடலாமா அப்படின்னு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னது வந்துட்டு உச்சமாக தெரிஞ்சுதான். அருண் மஞ்சரியோட பொம்மையை பார்த்து அப்படி சொன்னது ஃபன்னு. ஆனால் அருண் பண்ணதை பார்த்து ஏதாவது பண்ணிட்டு வெளியே போயிடுவேன் அப்படின்ட்டு முத்து சொன்னது உச்சம் தெரிஞ்சுது. அப்படின்னா எனக்கு இவர்கிட்டயே நிறைய முரண்பாடு தெரியுது. இவங்க பையன் சொன்னால் தப்பு இல்லை, இவங்க பையனை பார்த்து வேற யாராவது சொன்னால் தப்பு அப்படின்ற மாதிரி தான் இவர் சொல்ல வராரோ அப்படின்னு எனக்கு தோணுது. இது சம்பந்தமாக உங்கள் கருத்து என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனல்